எல்லாத்துக்கும் வணக்கம் நண்பர்களே. என்னடா இவங்க திரும்ப வந்திருக்காங்களே அப்படின்னு நீங்க எதுவும் நினைக்காதீங்க. முன்னாடி நடந்த விஷயம்தான். ஆனா இப்ப அது ரொம்ப கேவலமா நடந்திருக்கு. அது உங்ககிட்ட சொல்றதுக்காண்டிதே வந்திருக்கோம். பேட் கமெண்ட் தான் फ्रेंड्स. அந்த கமெண்ட் கூட நாங்க கீழ கொடுத்திருக்கோம் பாருங்க. எவ்வளவு கேவலமா பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. நாங்க உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னோம்? இந்த மாதிரி வந்து பேட் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட சேனலோட லோகோ வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வேற சேனலோட லோகோல இருந்து எனக்கு வந்தது. இப்போ நம்ம மதுரை ஸ்லாங் சேனல்ல இருந்தே பாப்புக்குட்டி சேனல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து பண்றாங்க. பாத்துக்கோங்க எப்படி கமெண்ட் கீழ இருக்கு பாத்துக்கோங்க. இது வரைக்கும் இந்த கமெண்ட் வந்து உங்ககிட்ட நான் வெளிய காட்ட கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அவ்வளவு ஆத்திரம் फ्रेंड्स. இன்னைக்கு இந்த கமெண்ட் உங்ககிட்ட காமிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் அப்படியே கீழ காமிச்சிருக்கேன். பாத்துக்கோங்க எப்படி கேவலமா கமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி என்னடா பேட் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பாத்துக்கோங்க இது என்ன பேட் கமெண்ட், இதை விட கேவலமா பண்ணாங்க. இது வரைக்கும் மத்த சேனலோட லோகோல இருந்து வந்த எனக்கு கமெண்ட் இப்போ என்னோட மதுரை ஸ்லாங் சேனல் லோகோ வச்சு பாப்புக்குட்டியில வந்து கமெண்ட் பண்ணாங்க. அதாவது இது வரைக்கும் வந்து எனக்கு மதுரை ஸ்லாங்ல தான் பேடா வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பாப்புக்குட்டியில எப்படி மதுரை ஸ்லாங் லோகோ வச்சு இதுல வந்து பண்றாங்க. நான் பார்த்த உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன் फ्रेंड्स. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டை போய் பார்த்து அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்களே பண்ணிட்டாங்க. எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல, பண்ணிட்டாங்க. அந்த சேனல் மதுரை ஸ்லாங் கார்ட்டூனுக்கு ஸ்பெல்லிங் பாத்தீங்களா, கார்ட்டூனுக்கு ஸ்பெல்லிங் பாத்தீங்களா, ஒரு ஸ்பெல்லிங் கூட ஒழுங்கா எழுத தெரியல. எந்த தெருநாயின்னு எனக்கு தெரியல. எதுக்கு எப்படி சொல்றது, எதுக்கு தான் இப்படி பஞ்சாங்க பிடிச்சி அலையறாங்கன்னு எங்களுக்கு தெரியல फ्रेंड्स. அவ்வளோ கோவம் வருது फ्रेंड्स. எதுக்கு தான் இப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதான் அன்னைக்கு இதை பத்தி வீடியோ போட்டீங்கன்னா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஓகே, நாங்க போட்டது இல்லைன்னு சொல்லல. அது வந்து உங்களுக்கு பேடு கமெண்ட் இந்த மாதிரி எங்களுக்கு பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காண்டி நாங்க பண்ணோம். ஆனா இப்ப சேனல் லோகோ வச்சு பண்றாங்க. இப்ப இந்த மாதிரி பண்றதுனால இது எனக்கு ப்ராப்ளம் வரும். எப்படின்னா வந்து என்னோட சேனல் லோகோ வச்சு பண்றதுனால நான் பண்றேன்னு நினைச்சா மத்த சேனல்காரங்க தப்பா நினைச்சுக்கிறவாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதனாலதான் அவங்க பண்ண கமெண்ட்டை பச்சையா அப்படியே போட்டிருக்கேன். நீங்க பாத்துக்கோங்க. இந்த கமெண்ட் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க. ஒரு 5 நாளா இப்ப அன்னைக்கு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எனக்கு கமெண்டே வரல. நான் கூட பேட் கமெண்ட் வராத மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்கு, அதையும் போய் பண்ணி வச்சேன். ஆனாலும் வந்து பண்றாங்க. பாத்துக்கோங்க. பாப்பு குட்டியில இன்னைக்கு மத்தியானம் வந்த கமெண்ட் இது. எனக்கு அந்த நான் உள்ள போய் பார்க்கும் போது எனக்கு வந்த கமெண்ட் பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு கடுப்பு. எதுக்குதான் இப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. கண்டிப்பா சொல்றேன் फ्रेंड्स. இது ஒரு சேனல் வச்சிருக்கவங்க தான் பண்றாங்க. என்ன நான் 100% சொல்லுவேன். ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அந்த சேனல்ல உள்ளவங்களுக்கு போய் பேடா கமெண்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு கேக்குறேன். நாங்க உழைக்கிறோம், நாங்க கஷ்டப்படுறோம், நாங்க வீடியோ போடுறோம், எங்களுக்கு வியூஸ் போகுது, எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் வீடியோ எடுத்து போட வேண்டியதானே. எதுக்கு மத்த சேனலை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு அப்படி கமெண்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன். பாத்தீங்களா फ्रेंड्स, நீங்க பாருங்க எப்படி கமெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க. இப்படிலாம் கமெண்ட் வந்தா எனக்கு வந்து இது ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் வந்து நான் ஏதோ சும்மா சொல்றேன்னு கூட அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அந்த பர்சன் பாப்பாங்க, அது நல்லாவே எனக்கு தெரியும். ஆனா அந்த பாக்குற பர்சனுக்கு சொல்றேன், நீங்க நான் முன்னாடி சொல்றது பொய் சொல்றேன்னு கூட நீங்க நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா இப்ப சொல்றேன், இப்ப நான் இன்னைக்கு நீங்க இந்த கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ப்ரூஃபோடையும் நீங்க முன்னாடி பண்ண கமெண்ட்டை சேர்த்து நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் 5 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நாளுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். இப்பவே நான் சொல்லிட்டேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க எடுத்து பாத்துறதா தெரிஞ்சிருக்கும். அப்படி நீங்க அந்த கஷ்டம் தெரிஞ்சது எதுக்கு வந்து இப்படி கமெண்ட் பண்ண போறீங்க? நைட்டு பகல பார்க்காம கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்துறாங்க. போடுவோம் எங்க சேனல் பேருக்கு எடுக்கிற விதமா நீங்க இப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நான் இந்த வீடியோ போட்டதுக்கான முக்கியமான காரணமே ஏன்னா இப்ப என்னோட ப்ரொஃபைல் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யார் யார் ப்ரொஃபைல் வச்சு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஒரு 2 சேனல்ல இருந்து எனக்கு பேடா கமெண்ட் வந்துச்சு. ஆனா இப்ப என்னோட ப்ரொஃபைல் மதுரை ஸ்லாங் ப்ரொஃபைல் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, இந்த கமெண்ட் நான் பண்ணலங்க. அதாவது யாராவது ஒரு சேனல்ல என்னோட ப்ரொஃபைல் வச்சு உங்களுக்கு வந்துச்சோ இல்ல மதுரை ஸ்லாங் இருங்க, என்னோட இன்னொரு சேனல் ப்ரொஃபைல் கூட நான் கொடுக்குறேன், பாப்புக்குட்டி சேனல். இந்த 2 சேனல் ப்ரொஃபைல்ல இருந்து உங்களுக்கு கமெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா சொல்றேன் நான் பண்ணல. என்ன நான் இன்னைக்குதான் என்னோட சேனல் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை சேனல்ல போய் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் விசாரிச்ச போது அவங்களுக்கு யாருக்கு வரேன் தான் சொல்றாங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நீ எத்தனை பேருக்கு வேணாலும் பண்ணலாம். அப்படி பண்ணாங்கன்னா நான் பண்ணல. அப்படி நீங்க தான் இது வந்து ஸ்டெப் எடுக்கிறோமா தாராளமா எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த தப்பு என் மேல கிடையாதுங்க. ஏன்னா இது வேற யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன். கமெண்ட் பண்ற பர்சன் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீ கஷ்டப்பட்டு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அதுக்கு பாஸ்வேர்டு போட்டு எந்த சேனல் நீ குறி வச்சிருக்கியோ அந்த சேனல் லோகோ எடுத்து நீ போய் மத்த சேனலை கமெண்ட் பண்றதுக்கு பேசாம போய் தொங்குங்கறேன். எதுக்கு இவ்வளவு கேவலமான ஒரு செயல் நான் கேக்குறேன். இல்ல நீங்களா ஒரு அக்கா தங்கச்சி கூட பிறக்க மாட்டீங்களா? அக்கா தங்கச்சி கூட பிறந்திருந்தா இப்படிலாம் வந்து நீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க. என்ன அது மட்டும் கிடையாது, ஒரு நல்ல அப்பா அம்மாக்கு பிறந்திருந்தா கூட இப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ண மாட்டீங்க. அத மேக்ஸிமம் வந்து பொண்ணுங்க தான் இந்த வீடியோ போடுறாங்கங்கறதே உங்களுக்கு எல்லாம் தெரியுது. இத பண்றது பொண்ணா ஆனாங்கறத சத்தியமா தெரியல. ஆனா நீங்க இப்படிலாம் பண்றீங்க பாருங்க, சத்தியமா சொல்றதுக்கு கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு
கேவலமா கமெண்ட் பண்ணிட்டு இருக்க பர்சன் பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. எந்த மூலையில இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. என்ன உங்களுக்கு ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்க என்ன கெடுக்கணும், என் உழைப்பை நீங்க தடுக்கணும், என்னைய வந்து மனசு கஷ்டப்படுத்தி இந்த வீடியோ போடக்கூடாது, நாங்க முன்னேறக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க எவ்வளவு கமெண்ட் வேணாலும் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல நாங்க இதை டெலிட் பண்ணி விட்டு போயிடுவோம். அதுக்கான முயற்சியை நாங்க எடுப்போம். நீ எவ்வளவு வேணாலும் கேவலமா கமெண்ட் பண்ணு, நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா நான் என்னோட வேலையை சரியா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் எதுக்காக அந்த வீடியோ போட்டேன்னா, நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், நான் இப்போ வீடியோ போடுறதுக்கு என்னோட லோகோ வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா என்ன யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. சேனல் வச்சிருக்கவங்களுக்கு இது வரைக்கும் எத்தனை பேருக்கு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கே வந்தனாலதான் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பண்ணேன். இது மாதிரி எத்தனை பேருக்கு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அதனாலதான் சொல்றேன், நான் இந்த கமெண்ட் பண்ண மாட்டேங்க. உங்களுக்கு அப்படி நான் தான் பண்ணிருக்கேன்னு நீங்க ஸ்டெப் கூட எடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா அந்த கமெண்ட் நான் பண்ணல, ஏதோ ஒரு தெருநாய் தான் பண்ணிட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் நான் போன இடம் பேசுறப்போ கொஞ்சம் டீசெண்டா பேசினேன். எனக்கே இவ்வளவு கேவலமா கமெண்ட் வர்றப்போ அப்ப எனக்கு எப்படி இருக்கும், என்னோட மனநிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தாதான் தெரியும். நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களை பொறுத்தளவில் நாங்கள் எதுவும் தப்பா பேசலன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவ்வளோ கேவலமான கமெண்ட் வந்திருக்கு, அதை பார்க்க முடியாம தான் நான் சொன்னேன். சேனல் வச்சிருக்கவங்க யாரா இருந்தாலும் என்னை தப்பா நினைக்காதீங்கப்பா. சத்தியமா அந்த கமெண்ட் நான் பண்ணல. கண்டிப்பா உங்க சேனலுக்கு வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா பண்ணுவான், ஐடியா கிரியேட் பண்ணி வச்சுட்டு அவன் சும்மா தான் இருக்க மாட்டான். என்ன அதனால கண்டிப்பா பண்ணுவான். பண்றனால தான் சொன்னேன், எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. ஓகே, இன்னைக்கு சாயந்தரம் தவமின்றி கிடைத்த வரும் வீடியோ வரும், மறக்காம பாருங்க. இனிதான் மேக் பண்ண போறேன். கண்டிப்பா சாயந்தரம் ஒரு 8 மணிக்குள்ள போட்டுருவேன் வீடியோ. இன்னைக்கு தவமின்றி கிடைத்தவன் கண்டிப்பா